Hi friends, welcome to Tara Health Tip channel. நம்ம சேனல்ல நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போறோம் அப்படினா பிரெக்னன்சி டைம்ல சிக்கன்ஸ் வந்து எடுக்கலாமா இல்ல எப்படி எடுக்கணும் அது சேஃபா நம்ம தான் அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு புரியும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து என்னோட சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பதான் வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங் சிக்கன் வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து சாப்பிடலாமா இல்லை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா சிக்கன்னாலே நிறைய பேர் நினைப்பாங்க ரொம்ப சூடு, சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் நம்மளுக்கு கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக கிடையாது. சிக்கன் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ எப்படி எடுத்துக்கணும்னு வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, நீங்கள் எப்படி எடுக்கணும், ராவாக எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் நிறைய பேர் ராவாக எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த க்ரில்லு இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வேக வச்சு பாயில் பண்ணி ஒரு கிரேவி அந்த மாதிரி ஒரு கறி ஐட்டம்ஸாக நீங்கள் சாப்பிட்ணும். கண்டிப்பாக வந்து ஆயிலில் பொரிச்ச சிக்கன்ஸ் வந்து நீங்கள் சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் இந்த பேக்கெட் பண்ணி வைப்பாங்க பார்த்தீங்களா, நிறையா வெளியூர்லாம் இருப்பாங்க. ஸோ நிறையா மார்க்கெட்ஸில் என்ன பண்ணுவாங்க, கவரில் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் வாங்கி நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி சிக்கன் வந்து அன்றைக்கே வாங்கினீங்க அப்படின்னா அன்றைக்கே நீங்கள் செஞ்சு சாப்பிட்றணும். அதை வந்து நீங்கள் ஃப்ரீஸரில் வச்சு 2 நாள் கழித்து சாப்பிட்றது, 3 நாள் கழித்து சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது பாய்சன் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த தவிர நீங்கள் பண்ணாதீங்க, ஓகேங்களா. ஒரு நாள் வாங்கினீங்க அப்படின்னா அன்றைக்கே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுடுங்க. இல்லை நீங்கள் ஈவினிங் நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் வச்சு நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ 2 டேஸ்க்கு மேலே 3 டேஸ்க்கு மேலே அதை நீங்கள் கொண்டு போகக்கூடாது. அதே மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து ரொம்ப நாளைக்கு சிக்கனை நீங்கள் 2 நாளுக்கு 3 நாளுக்கு வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சமைக்கக்கூடாது. மேபி இட் கெட்ஸ் பாய்சன், ஓகேங்களா. அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அது நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரனால சால்மோனியான்ற இன்ஃபெக்ஷன்ஸ் ஹையாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபார்ம் ஆக என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நம்ம ப்ரெக்னென்சியில் இருக்கோம் அப்படின்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா டைரியா நம்மளுக்கு வரும். ஸோ நிறையா வாமிட்டிங் சென்சேஷன்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும் நமக்குள்ளே வந்து. ஸோ இட்ஸ் பேபியும் அஃபெக்ட் பண்ணி இது வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஏர்லி ப்ரெக்னென்சியில் நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வாமிட் எடுக்க உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். ஸோ மோஷன்ஸ் சரியாக நீங்கள் உங்களால் போக முடியாது. ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா மேபி மிஸ்கேரேஜ் ஆகவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா நீங்கள் எடுக்காமல் ஸோ எப்படி எடுக்கணுமோ நீங்கள் அந்த மாதிரி பக்கத்தை எடுக்கும் போது ஸோ இதில் எந்த வித ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக என் வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஸ்டே டியூன் வித் தாரா ஹெல்த் டிப்ஸ்.